தென்காசி மாவட்டம் கீழப்புலியூரில் இளைஞர் தலை துண்டித்து கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக 4 பேரை கைது செய்து குற்றாலம் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தங்கம் விவரிக்க கேட்போம். தங்கம், இந்த விவகாரத்தில் நேற்றைய தினம் கொலையில் ஈடுபட்ட அந்த குற்றவாளிகள் தப்பிச் சென்றதாக அறிந்தோம். இந்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? அவர்களிடம் முதற்கட்ட விசாரணையில் என்ன தகவல் வெளிவந்திருக்கு? வணக்கம். அதாவது நேற்று மாலை ரேஷன் கடைக்கு தன் மனைவியுடன் சென்ற இளைஞரை 4 பேர் சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டி கொலை செய்வதுடன் அவரது தலையை துண்டித்து அவரது சொந்த ஊரான காசிமேஜர்புரத்தில் போட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து தற்போது நேற்று இரவில் 3 தனிப்படைகள், மாவட்ட கண்காணிப்பாளர் அரவிந்த் தலைமையில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகள் தீவிர தேடுதலில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது 6 பேரை பிடித்து விசாரணை செய்ததில் 4 நபர்கள் குற்றவாளிகள் என்பது காவல்துறையினர் உறுதி செய்யப்பட்டுள்ளது. குற்றவாளிகளான குற்றாலம் காசிமேஜம் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ், ஹரிஹரன் மற்றும் செண்பகம், மேலும் இன்னொருவர் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த புறாமணி ஆகிய 4 பேரை தற்போது காவல்துறையினர் காவல் நிலையத்தில் தீவிர விசாரணை ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான முதற்கட்ட விசாரணையில் முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடைபெற்றதாக தெரிகிறது. மேலும் காவல்துறையினர் தற்போது விசாரணை நடத்துவதும் மேலும் தகவல் நமக்கு கிடைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி தங்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.